ஸ்வேதாஸ் கிச்சனில் மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டேன்றதுனால அன்றைக்கி பூஜை சாமான்லாம் கழுவிட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு தான் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மோர் குழம்பு ரெசிபிக்கு 2 கப் தயிர் எடுத்து உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 4 பல் இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், 2 ஸ்பூன் துவரம்பருப்பை கழுவி ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதை இந்த சிலிப்பி வச்சுருக்க அந்த மோரில் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கணும். கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கலந்து வச்சுருக்க அந்த மோர் குழம்பை இதில் ஊற்றிட்டு நுர வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடாமல் இறக்கணுன்னா மோர் குழம்பு ரெசிபி ரெடி. இதுக்கு கத்திரிக்காய் காராமணி பொரியல் தான் நான் செஞ்சுருந்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.